நம்மளையும் தாண்டி எதனா செயல்கள் நடத்துமா, இறைவன் எதனா மாற்றி அமைக்கக்கூடிய காலத்துக்கு எதனா வகுத்து வச்சிருக்காரா அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த காலத்தையும் சரி, வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருப்பினும் நாம் விரிவாக பார்க்கலாம் உள்ள. ஏன்னா அற்புதம் நிறைந்த நாட்கள் என்று கூட சொல்லுவேன். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, புதன் பகவான் உச்சமடைவதும் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்கிற மாதிரி 2லேருந்து நேரடி பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதிரான 8ஆம் இடத்த கிரகம் தான் நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்கல அந்த கிரகம் சரியான முறையில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர் தான். 8ஆம் அதிபதியும் அவர் தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ 7ஆம் அதிபதி என்று சொல்கிற புதன் பகவான் உச்சம் பெறுது, ஆட்சி பெற்று உச்சம் பெறப்படுற. உங்கள் வாழ்வாதாரத்தை உயருமா, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுமா, எல்லாமே கிடைக்க போகுது. என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு? திருமண வாழ்க்கை கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கல் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் திடீர்னு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி தருமா? கண்டிப்பாக தருங்க. உன்னதமாக இருங்க. இந்த நேரில் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த காலத்தில் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை கொடுக்க போகிறான் இறைவன். நம்மளுக்கு பெரிய 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 பொக்கிஷங்களை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். மாற்றங்களை கொடுக்க போகிறான்னா பெரிய உன்னதமான தேவைகளை, புதிய புதிய நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து சேர போகிறாங்க. எங்கேயும் போத்தவர் நம்மக்கிட்டவே இருக்குது. எல்லாத்தையும் நம்மளே தேட போகிறோம். இந்த காலம் அதெல்லாம் அறிவினை தூண்ட போகிறார். அவர் 4ஆம் அதிபதி, அவரே தான் 7ஆம் அதிபதியாகவும் வர்றார். இந்த கேந்திரம் பெறக்கூடிய காலத்தில் கிரகங்கள் உச்சம் பெறுவது பெரிய விஷயம். எல்லாருக்கும் அது மாதிரி வராது. மற்ற ராசிக்கெல்லாம் கிடையாது சுவாமி, உங்களுக்கு மட்டுமே கிரிமினல் மைண்டு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தவர் 10 பேர் இருக்கிறான்னா அந்த விடையை உடனுக்குடனே சொல்லுவாங்க. அந்த கிரிமினல் மைண்டாக சொல்லக்கூடாது, தவறான விஷயம். இருந்தாலும் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அமைப்பு. எதையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பெற்றவர்கள் இந்த மீன ராசிக்காரங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி அல்லவா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் அதிபதி. எல்லாத்தையும் தாண்டி அந்த எல்லாத்தையும் கடந்து தான் நீங்களும் வந்து நிற்கிறீங்க. எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் வந்த வார்த்தை. நாங்கள் எதையுமே மறைச்சிருவோம். எதுவுமே உள்ள பெரிய காயமோ தழும்போ ஏற்பட்டால் கூட அதை வெளியே சொல்ல மாட்டோம். முகபாகவனை வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த காலமெல்லாம் தாண்டியாச்சு. ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள், கேதுவாலம் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகியாச்சு. சனி பகவான் கொடுக்க வேண்டியது எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று நேரடி பார்வையாக நம்மளை பார்க்குறாரு. நம்மளுக்கான பாவங்கள் தொலையக்கூடிய காலம், நம்மளுக்கான தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் கூட சொல்லலாம். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய பார்வையால் பதிக்கும் பொழுதெல்லாம் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையும். நம்மளுக்கான தோஷம்லாம் நிவர்த்தி அடைய போகுது. உன்னதமான நிகழ்வுகள் நடக்கும்போது பண தேவைகள் பூர்த்தி செய்ய போகிறோம். புதிய பிஸ்னஸை தொடங்க போகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. என்னங்க கடைசி வரைக்கும் நான் அடிமை தொழிலாக செய்யணுமா? இது வரைக்கும் நம்பிக்கை துரோகம் எல்லாம் அனுபவிச்சிட்டுலாம் மொத்தமே ஓடிடும். புதிய உன்னத உறவுகள் உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுதுங்க. உறவுகள் சேரப்போகுது. அமைப்பே வருவாயிடுச்சு. நல்ல நட்பு வட்டாரங்கள் வருது. மனதுக்கு இதமான எண்ணங்கள் கொடுக்க மாதிரி. இது வரைக்கும் வேலையில் கிடைந்து வந்த பிரச்சனைகள்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்து நீங்களே வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். மனம் நிறைவு பெறும். அழகாக இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், உங்களான தேவை நீங்கள் யார் என்று தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும், திடீர் செல்வங்கள் நம்மக்கிட்ட வந்து சேருவது. எப்படி இதெல்லாம் வராமல் இருந்தது எத்தனால? மறைமுக வருமானம் என்று சொல்ல, ஷேர் மார்க்கெட்டும் எந்த பிஸ்னஸ்னாக இருக்கட்டும், அதில் இது வரைக்கும் வருமானம் வரலைன்னா இந்த முறை வரும். நல்ல ஒரு அமைப்பினை நாம் பெறதான் போகிறோம். தொலைதூர தொடர்புலாம் நம்மளுக்கு நல்ல கொடுக்க போகுது. கம்யூனிகேஷன் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு உன்னதமான உறவுகள் திருப்பி தொடர போகிறாங்க. பிரிந்து வாழ்ந்தவர்கள் கூட திருப்பி இணையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ரொம்ப நாளாக எங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம். வேலையே சரியான முறையில் கவனம் செலுத்த முடியல, நானும் சொந்த தொழில் செய்ய மாட்டேன்னா, கடைசி வரைக்கும் அடிமை தொழில் தான் நான் செய்வேனான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய மாற்றத்தை இறைவனே தந்துருள்வார். நானும் ஒரு புதிய பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறேன். நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் கூப்பிட்டு நானும் ஒரு பெரிய கம்பெனி உருவாக்குறேன். இந்த வேலைலாம் என்னால் செய்ய முடியுமான தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க. அதை கொடுக்க போகிறாரு. ஒவ்வொருத்த தான் கொடுக்கணும்.
ஆயர்களை 64க்கும் அதிபதி அவர் தான், புதன் தான். உங்களுக்கு 4ஆம் அதிபதி, அவர் 7ஆம் அதிபதி என்று சொல்கிற அமைப்பு வேறு யாருக்கும் இல்லை. கேந்திரம் பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்றாலே பெரிய உச்ச நிலைமைக்கு அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயத்திலோ நாம் ஈடுபடக்கூடிய காலமாக ஏற்படும். அரசியல் வட்டாரங்கள் முன்னா இருக்கும். இது வரைக்கும் என்னை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் பேரை எடுத்து தூக்கி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மீனராசிக்கார் கதவனை தட்டி தர போகிறாங்க. நான் இருக்கிறேன் ஐயா, எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, நான் என்னை கூப்பிடுவாங்க, அரசியலில் கூப்பிடுவாங்க, நாமும் பேச்சாளராக இருப்போம். எதையும் செய்யக்கூடிய திறமை அரசு உத்தியோகம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு, இந்த காவல்துறையில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, நர்ஸ் டாக்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். இனிமேல் ஒரு நல்ல வாய்ப்பினை தேடித்தரும். அந்த அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு இது வரைக்கும் பேப்பரே வரலங்கன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை பெறப்போகிறோம். நல்ல உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். இந்த 26 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடவும் தன்னம்பிக்கை, இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்களே, இந்த தன்னம்பிக்கைலாம் தைரியம் யாராலையுமே உங்களை இப்போ பண்ண முடியாது. அந்த கர்ஜிக்கும் சிங்கம் போல, காட்டு யானை போலன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் அதிபதியும் சரி உச்சம் பெற்றாலும் சரி, 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் அவங்கள வெல்வது என்பது ரொம்ப கடினம். உங்கள் ராசிக்கு மட்டும்தான் 4ஆம் அதிபதியாவோ 7ஆம் அதிபதியாவோ அவரே வராரு, உச்சம் பெறுவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தான் மீன ராசிக்காரங்க பயங்கர வெல்ல முடியாத இடத்துக்கு செல்வார்கள் என்று கூட சொல்லுவோம். கடின இதயம் என்று கூட சொல்லுவோம். எதையும் தாங்கும் தன்மை உடையவர்கள், உன்னதமான அமைப்பை பெற்றவங்களும் அவங்க தான். இப்போ நல்ல ஒரு முயற்சி கொடுக்கும் போது அதனால் உன்னதமான தேர்வை எழுதி நாம் பெரிய லெவலில் வருவதும், கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், நட்பு வட்டாரங்களாகட்டும், காதலில் ஏற்பட்ட தோல்வியாகட்டும், எதனா இருக்கட்டும், திருமணத்தில் கூட ஏற்பட்ட தோல்வியாக கூட இருக்கட்டும், இதுமேல் மாற்றிடும். நம்ம எண்ணத்தை பூர்த்தி செய்ய போகிறான், வெற்றி பெற போகிறீங்க. நீங்கள் திருப்பி அந்த பராக்கிரமத்தை நீங்கள் பெற்று வாழ தான் போகிறீங்க. தனவரவு அதிகரிக்க தான் போகுது. நீங்கள் யார் என்று அடையாளம் தெரிய அளவுக்கு நீங்கள் உன்னதமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் மாற்றி தான் தரப்போகுது. இந்த திருப்பு முனை என்று சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையப்போகிறது. வாழ்வாதாரத்தை உயர்த்தி தான் காணப்படுறாரு. அந்த புதன் பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி இந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 பேரும் இடம்பெயர்ந்து ஆட்சி பெறுவதும், ஒருத்தர் உச்சம் பெறுவதும், ஆட்சிக்கு உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலே நிரந்தர வருமானத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் பணம் கொட்டும், லாட்டரி யோகம் கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றாலே லாட்டரி யோகம் தான். வெளியூராலோ வெளியாளனோட யார் மூலிமா நம்மளுக்கு பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்ல முன்னேற்றம், கமிஷன் ஏஜென்சி பெறுவீங்க, எல்லாமே உன்னதமாக அமைய போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானை வணங்குங்க. முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எந்த இடம்னா திருத்தணி தான். திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி வாங்க. சஷ்டி திதியோ அல்லது திருத்தகி என்று சொல்லக்கூடிய நாட்களில் திருத்தணிக்கு சென்று வாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, 6 மாதத்துக்கு ஒரு முறை திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.